1939ல் ரஷ்யா இருந்து வந்த சைனிக்கள் ஒரு பெரிய ஆக்ரோஷமான தாக்குதலை நிகழ்த்த நினைத்தார்கள் பின்லாந்து மீது. ஆனால் ட்விஸ்ட் இருக்கு பாஸ். இவர்களை எல்லாம் வென்று வீழ்த்தியது ஒரு சிங்கிள் ஹீரோ. அவர் பெயர் சீமோ ஹாயா. பின்லாந்தில் 1905ல் பிறந்து 8 சிப்லிங்ஸ் உள்ள இவர் தன் கிராமத்தில் ஃபாக்ஸ் களை வேட்டையாடுவதிலிருந்து ஷார்ப் ஷூட்டராக டெவலப் ஆனார். சுற்றுப்புற காம்படிஷன்களில் இவர் எல்லாம் ஜெயிச்சிட்டு தான் ட்ரோஃபிகளோடு வீட்டை நிரப்பினார். ரஷ்யா ஆர்மி எவ்வளோ நம்பிக்கையோடு வந்திருந்தாங்க கூட, எக்ஸ்ட்ரா பைப்பேன் பஜெட்டு கூட. ஆனால் அப்படியொரு குளிரில் ரஷ்யா ஆயுதங்களுக்கு ஒர்க் செய்யவே முடியலையே. அங்க பின்லாந்தின் பக்கம் சீமோ இருந்தார். 100 நாளில் 500 மேல சைனிக்களை வீழ்த்தினார், அதுவும் ஸ்கோப் இல்லாம. ஏன் தெரியுமா? சன்லைட்ல ஸ்கோப் பிரகாசம் பண்ணும், அப்போ அவர் பொசிஷன் ரிவீல் ஆயிடும். இப்படி ஒரு ஹை டென்ஷன் சினரியோல ரஷ்யா சைனிக்கள் கோபத்துல முழு ஃபாரஸ்ட் மேல பம்ப் போட்டு தொடங்கிட்டாங்க. அதுக்கு பின்னும் சீமோ சர்வைவ். ஆனா ஒரு நாள் ஒரு புல்லட் நேரா வந்து அவர் மவுத் அடிச்சிச்சு கீழே விழுந்தார். அப்புறம் பின்லாந்து சைனிக்கள் அவர் பாடியை மற்ற சோல்ஜர்ஸ் மீது போட்டு அங்கே இருந்து மூவ் பண்ணிட்டாங்க. ஆனா சீமோ லெக் இன்னும் மூவ் பண்றதை கவனிச்சாங்க. அவர் 7 நாள் கோமல இருந்தப்போ மருத்துவம் பெற்றார். இவ்வளவு பெரிய க்ளோய்ட்ஸ் பின்னும் பின்லாந்தில் சில கம்யூனிஸ்ட் குழுக்கள் அவருக்கு ஆப்போசிஷன் காட்டினாங்க. சீமோ மீதியான ஆயுளை அவர் சொந்த வில்லேஜில் கழித்தார். அங்க மீண்டும் மூஸ் வேட்டைக்கு திரும்பினார்.